புனித எரோனிமுஸ் கூறுவார், கிறிஸ்துவர்கள் பிறப்பதில்லை, அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்று. நம்முடைய வாழ்க்கையின் குறைகள் கிறிஸ்துவத்தை நிலைநாட்டக்கூடியதாக அது இருக்கின்றது. தீவிரவாதிகளால் தலை வெட்டப்பட கிறிஸ்துவர்கள் கடற்கரைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். இன்னும் ஒரு வினாடி, அந்த ஒரு வினாடியிலே கொடூரமாய் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு தலை வெட்டப்பட்டு சாகடிக்க போகிறார்கள். அந்த நிலையில் அவர்கள் அழைத்துச் செல்லப்படும் பொழுது ஒவ்வொருவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் ஆண்டவரை புகழக்கூடிய வார்த்தைகளாக இருந்தது. நொடி பொழுதில் கொடும் மரணம் என்ற நிலை இருந்தாலும் இயேசுவே இயேசுவே என்று அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே அவர்கள் சென்றார்கள். தலையை அவர்கள் தாழ்த்தி கொடுக்கிறார்கள், வெட்டிக்கொள் என்று. அவ்வாறு வெட்டப்பட்ட ஒருவனினுடைய சகோதரர் கூறுகிற வார்த்தைகள் இவைகள்தான். இதோ என்னுடைய சகோதரனை இயேசுவுக்காக தன் உயிரை கொடுக்க அவன் சென்றான். தன் உயிரை அவன் கையளித்தான். அவ்வாறு கையளித்தது எங்களுக்கு பெருமையாக அது இருக்கிறது. எங்கள் கிராமமே மகிழ்கின்றது. இது எங்கள் விசுவாசத்திற்கு ஒரு புது சக்தியை அது கொடுக்கிறது என்று அவர் கூறுகிறார். ஏசாயா புத்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் இறை வார்த்தையிலே ஆண்டவர் துன்பம் என்கிற அப்பத்தையும் வேதனை என்கிற நீரையும் கொடுத்தாலும் உங்களுடைய போதகர் உங்களை விட்டு ஒரு பொழுதும் அவர் விலக மாட்டார். உங்கள் கண் முன்னாலேயே உங்கள் போதகர் இருப்பார். நீங்கள் எவ்வழி சென்றாலும் உங்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் அவருடைய குரலை கேட்பீர்கள் என்று தேவ வார்த்தை நமக்கு கூறுகிறது. நம் ஒவ்வொருடைய துன்பத்திலும் வேதனையிலும் நோயிலும் நாம் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறோம் என்பதைத்தான் நாம் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவ அழைப்பு என்பது உறுதிப்படுத்துகிறது. நம்முடைய நோயில், வேதனையில், தனிமையில், பிரச்சனைகளில் நாம் ஒவ்வொருவருமே முணுமுணுக்காத விசுவாசத்தை ஆண்டவர் கற்பணிக்க வேண்டும்.